நாம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம். அப்படி சாப்பிட போகும்போது டைனிங், டேக் அவே அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கும். டைனிங்கை விட டேக் அவேக்கு மேக்ஸிமம் அதிகமா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது எதுக்காகன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சில சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா 2த்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தரலாம். பொதுவா ஒரு டைனிங் போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு என்ன மாதிரி செலவு இருக்கு? ஒரு டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு என்ன மாதிரி செலவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு டைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும். அது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டோ, நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டோ, அங்க சில பேசிக்கான சில அமெனிட்டிஸ் வேணும். அதுக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இதுக்கு சில விஷயங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அங்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சர்வ் பண்றதுக்கு சர்வர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் டேபிள் கிளீன் பண்றதுக்கு கிளீனர், அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு வைக்கிற பாத்திரத்தை கழுவுறதுக்கு கிளீனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம வேறு சில வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இருக்கு. என்னன்னா ஹேண்ட் வாஷ் வைக்கணும், டிஷ்யூ பேப்பர் வைக்கணும், இந்த மாதிரி செலவுகள். நம்ம ஏசின்னு நம்ம யூஸ் பண்றோம், நான் ஏசி எதா இருந்தாலும் சரி, அதுக்காகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைனிங்னு பார்க்கும்பொழுது அதுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு ஒரு டைனிங்ல ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே, இது டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த செலவுகள்லாம் வந்து டேக் அவேல கிடையாது. டேக் அவேல பார்த்தீங்கன்னா பார்சல் பண்றவருக்கும் அந்த கண்டெய்னர் சார்ஜஸ் மட்டும்தான். இதோட கம்பேர் பண்ணும்போது அதோட செலவு ரொம்பவே கம்மி. அப்ப உங்களுக்கு டைனிங் சாப்பிட்றத விட டேக் அவேக்கு வந்து கம்மியான அளவு தான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனா எந்த ரெஸ்டாரண்ட்லயாவது அது பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்றது கிடையாது. இதை விட அதிகமா தான் சார்ஜஸ் பண்றாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது டைனிங்கை விட டேக் அவேக்கு அதிகமான சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு வந்து எந்த மாதிரி லாஜிக்கா வந்து இது சரியான விஷயங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.